Hi friends, welcome to our channel Fish and Pets Hobby. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ் சாகிறதுக்கான ரீசன்ஸும் அதோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்ஸ் டையிங் ரீசன்ஸ் அண்ட் சொல்யூஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இனி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கோங்க. இனிமேல் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நார்மலாக எந்த பேர்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எல்லா பேர்ட்ஸ்னால் ஃபின்ச்சஸு, காக்டெயில்ஸு, மற்ற எல்லாமே பஜ்ஜிஸ், எல்லா பேர்ட்ஸோட சிக்ஸும் வந்து அடிக்கடி வந்து வேகமாகவே செத்துருது, இல்லைனா வளரும்போது செத்துருது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து சிக்ஸ் சாகிறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முக்கியமான ரீசன்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பெருசாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடியும், ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பார்த்தோன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது நியூட்ரிஷன் குறைபாடு. உங்கள் நியூட்ரிஷன் கம்மியாக இருந்தால் உங்கள் சிக்ஸ் வந்து சாகிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா மதர் பேர்டு தான் வந்து, அதாவது ஹென்னு தான் வந்து ஃபீட் பண்ணும் சிக்ஸை. ஸோ ஃபீட் பண்ணும்போது நீங்கள் வந்து வெறும் திணை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அந்த திணையில் வந்து அவ்வளோ சத்து இருக்கும். ஆனால் ஒரு சிக்ஸ் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது உண்மையிலே. அதனால் நீங்கள் வந்து சிக்ஸை வந்துனாலே வந்து நிறையா ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்ஸில் வந்து ப்ரோட்டீன் மினரல்ஸ்லாம் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் சீட்ஸை மட்டும் ஃபீட் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் எக் ஃபுட் கொடுங்க, சாஃப்ட் ஃபுட் கொடுங்க. மல்டிவிட்டமின் வந்து சிக்ஸ் வந்தாலும் கொடுக்கலாம், ஆனால் அளவு கம்மியாக கொடுக்கணும். பார்த்தோம்னா ஒரு வீக்லி வந்து ஒரு தடவை சிக்ஸ் வந்தோடனே ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்டரில் மல்டிவிட்டமின் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு மினிமம் அமௌண்ட், அதாவது கம்மியான அமௌண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியால் சாகிற சிக்ஸை வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா ஓவர் நியூட்ரிஷன். இந்த ஓவர் நியூட்ரிஷனில் வந்து என்ன ரீசன்னு பார்த்தோன்னா நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ் வந்துருச்சு, சிக்ஸ் வந்து செத்துடக்கூடாது அப்படின்னால விட்டமின்ஸு நிறையா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சீட்ஸ் வந்து தென்னை கொடுப்பாங்க, அது போக நிறையா அந்த கீரை அது இதுன்னு நிறையா கொடுப்பாங்க. அந்த கீரைலாம் வந்து ஒரு சில கீரைகள் வந்து சிக்ஸுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். ஏன்னா வந்து அதோட இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகமான விட்டமின் கொடுக்கும்போது அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதோட உடம்புனால. இதனால் என்ன பண்ணணுன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து விட்டமின்ஸ் இருக்க ஃபுட்ஸை வந்து ஈக்குவல் டயட் வந்து பேலன்ஸ் டயட்டாக கொடுக்கணும். எக் ஃபுட் கொடுக்குறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். மல்டிவிட்டமின் கொடுக்குறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 டைம்ஸ் கொடுத்தா போதும். அந்த மல்டிவிட்டமின் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அது பார்க்கலன்னா ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அதில் மல்டிவிட்டமின் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். எதனால் சொல்கிறேன்னா ப்ரீடிங் டைம்லையும் சிக்ஸை ஃபீட் பண்ணுற டைம்லையும் தண்ணி வந்து அதிகமாக குடிக்கும் வந்து பறவைகள் வந்து அதிகமாக குடிக்கும். ஏன்னா சிக்ஸை வந்து ஃபீட் பண்ணுறக்காண்டி நீங்கள் அதை வந்து மல்டிவிட்டமின் அதிகமாக கலந்து வச்சிங்கன்னா அதோட ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ்லாம் வந்து அதிகமாக போகும் சிக்ஸுக்கு. அது வந்து சிக்ஸுனால வந்து அதை பாடி வந்து கேட்டுக்காது. ஏன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து ஹைப்பர் விட்டமினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா டயரியா, வாமிட் வரும். ஸோ இதனாலையும் சிக்ஸ் டை ஆகிறதுக்கு முக்கியமான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு மூணாவது நம்ம பார்த்தோம்னா பஜ்ஜிஸ் சிக்ஸ் டை ஆகிற முக்கியமான ரீசன் வந்து இப்போ நீங்கள் காலனி ப்ரீடிங்கில் வந்து பஜ்ஜிஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து எந்த பேரு எந்த பாட்டில் போய் எக்கு வச்சு முட்டை குஞ்சு பொரிக்குதுங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இப்போ ஒரு பேர் வந்து ஒரு பாட்டில் வந்து எக் ஹேட்ச் பண்ணி சிக்ஸு வந்திருக்கும். அப்போ வந்து அந்த காலனிலேயே இருக்க வந்து ஒரு மேல் டாமினன்ட் பஜ்ஜிஸ்ன்னு இருக்கும். அந்த டாமினன்ட் பஜ்ஜி வந்து இந்த பேரை வந்து போய் விரட்டி விட்டு அந்த பாட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டுக்காண்டி ஆசைப்பட்டு அதில் பேரண்ட்ஸ் வந்து பயந்து ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஓடி போயிடுச்சுன்னா அந்த சிக்ஸை வந்து ஃபீட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னு சிக்ஸ் நிறையா சாகும். இல்லைனாலும் அந்த மேல் டாமினன்ட் பஜ்ஜி அந்த சிக்ஸை வந்து கொல்றதுக்கான அதிகமான சான்ஸும் இருக்கும். அதனால் பஜ்ஜிஸ் காலனி வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் பஜ்ஜிஸ் இருந்தால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நாலாவது காமனான ரீசன் என்ன பார்த்தோன்னா ஃபுட் பாய்சனிங். இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து நடக்கவே சான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் இது நடக்கும். ஏன்னா சில பேர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. டெய்லி வந்து அந்த வாட்டர் பாக்ஸையும் ஃபீட் பாக்ஸ் அதாவது திணை வைப்பீங்க, அந்த பாக்ஸையும் வந்து கழுவவே மாட்டாங்க. சில பேர்லாம் ஒரு வாரம் கழிச்சு தான் கழுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. சிக்ஸ் வந்துருச்சுனாலே டெய்லியுமே நீங்கள் டெய்லி காலையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை என்ன இருக்குன்னா வாட்டர் பாக்ஸையும் ஃபீட் பாக்ஸையும் ஃபுட் பாக்ஸையும் டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணணும். டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சா வந்து ரொம்ப பெட்ரு. இல்லை நீங்கள் வாஷ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சிக்ஸுக்கு வந்து எந்த வித ஃபுட் பாய்சனிங்கும் ஆகாது. அதே மாதிரி எந்த விதமான டிசீஸும் இருக்காது. க்ளீனாக உங்கள் சிக்ஸ் சாகிற ரீசனும் வந்து கம்மியாயிரும். நீங்கள் வந்து சொல்லலாம் அடல்ட் பேர்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் கழுவவே மாட்டேன், ஆனால் எந்த பேர்டுக்கும் டிசீஸ் வரல அப்படின்னு. நார்மலாக வந்து அடல்ட் பேர்டுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கழுவாமல்
அந்த பாக்ஸை வச்சுருந்தாலும் ஓரளவு தாங்கும். பட் வந்து சிக்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்காது. அதனால் சிக்ஸ் வந்துருச்சுன்னா டெய்லி வந்து வாட்டர் பாக்ஸையும் ஃபுட் பாக்ஸையும் டெய்லி அது சிக்ஸஸ் ஆகாமல் இருக்கும். 5வது ரீசன் பார்த்தோன்னா பேரட் டிசீஸு. இது வந்து முக்கியமாக வந்து பேரட்ஸு மற்ற எல்லா பறவைகளையும் வந்து டிசீஸ் இருக்கும். அதாவது அதோட பேரண்ட்ஸுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த டிசீஸ் ஒரு ட்ரிக்கோமோனிஸோ ஒரு கோல்டோ டயரியாவோ இருந்தால் அது சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த டிசீஸ் வந்து அதுக்கு வரதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏர்போன் டிசீஸோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சிக்ஸை வர வைக்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்டை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் சிக்ஸை எடுக்கிறீங்கன்னா ஸோ உங்கள் பேரண்ட் பேர்ட்ஸை வந்து டிசீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசீஸ் இருந்தாலும் ஒரு வெட்டினரியோ இல்லை உங்களால் முடிஞ்ச மெடிசன் கொடுத்து அதை க்யூர் பண்ணுறதுக்கான சான்ஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம 6th ரீசன் என்ன பார்த்தோன்னா ஃபீட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் பேர்டு வந்து ப்ரீடிங் ஆயிடுச்சுனாலே எக்ஸ் வச்சிருச்சுனாலே அந்த பேர்டை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அடிக்கடி போய் அந்த கேஜிக்கிட்ட விளாட்றது, அப்புறம் அந்த பாட்டை திறந்து பார்க்குறது, சிக்ஸ் வந்துருச்சான்னு பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு சில பேர்ட்ஸ் வந்து அக்செப்டபுள் தான். ஒரு சில பேர்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாது, அது பாட்டுக்கு அடக்காக்கும், அது பாட்டுக்கு சிக்ஸ் வந்தாலும் ஃபீட் பண்ணும். ஆனால் ஒரு சில பேர்ட்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேர்டு வந்து பயந்து அந்த சிக்ஸை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த சிக்ஸை வந்து சாப்பாடெல்லாம் செத்து தான் போகும். இதை ஓவர் கம் பண்ணால் நீங்கள் தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறோம். நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இந்த மாதிரி விரட்டி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வரவே வராது அதோட சிக்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த ஒரு சிக்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா இது வந்து நார்மலாக எந்த ப்ரீடர்ஸுமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோவா. இந்த ரீசன் வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து எல்லா ப்ரீடர்ஸுமே சொல்கிறது தான் கால்சியம் காண்டி வந்து எக்ஷெல்ஸை வந்து நொறுக்கி போட்டுருவோம் நம்ம தினையில் மற்ற சீட்ஸ் எல்லாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்கள் பேர்ட்ஸ் சிக்ஸை ரிலீஸ் பண்ணிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே தினையை தூக்கி போட்டு வேறு தினையாக வச்சுருங்க. எக்ஷெல்ஸ் வந்து இதில் இருக்கவே கூடாது. இது எப்போ பாதிக்கப்படும்னா உங்களோட பேர்ட்ஸ் பேரண்ட் பேர்டு வந்து ஃபீட் பண்ணும் உங்கள் சிக்ஸை. ஃபீட் பண்ணும்போது அந்த நொறுங்கி போன எக்ஷெல்ஸ் எல்லாம் போய் உங்கள் சிக்ஸோட சின்ன சின்ன தொண்டை வழியில் போய் குத்தி கிழிச்சு சாகிறதுக்கான அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. அதனால் ஷார்ப்பான ஃபுட்ஸை வந்து எதுவுமே கொடுக்காதீங்க ப்ரீடிங் வந்துட்டாலே. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன ரீசன்ஸ் தான். நிறைய ரீசன்ஸ் வந்து உங்கள் சிக்ஸ் வந்து டயா இருக்குது, நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதோட சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி முடியாது மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். பேர்ட்ஸுக்கு கொடுக்குற மல்டிவிட்டமின் கால்சியம் பற்றி ஏற்கனவே வீடியோ நம்ம சேனல் இருக்குது. அதை பார்க்காதவங்க ஐ பட்டனில் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.